கோவை சரவணபீடம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. துல்லிய ஜாதகம் மற்றும் ஆன்மீக குறிப்புகளை அறிய நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம். இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களை எல்லாம் சரவணபீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவணபீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே 2026 டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி வரக்கூடிய ராகு கேது பயிற்சிகளில் ரிஷபராசி அன்பர்களுக்கான பலன்களை பற்றி சொல்லவிருக்கின்றேன். ராகு கேது பயிற்சி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 1.5 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய வாழ்வியல் மாற்றங்களை மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ராகு கேது பயிற்சி. எல்லா வகையிலுமே மனிதனுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு பங்களிப்பாக ராகு கேது பயிற்சி ஒவ்வொரு வருடமும் வந்துட்டு இருக்கு. 1.5 ஆண்டுக்கு ஒரு முறை ராகு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு இது. இப்ப இந்த ஆண்டு ராகு பகவான் கும்பத்துல இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கேது சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப இந்த பயிற்சியானது ரிஷபராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை செய்ய போகுது, எது சம்பந்தமான விஷயங்கள்ல அவங்களுக்கு நன்மை தீமைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிற பத்தி பதிவு இது. எனவே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் வரும், அதை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ரிஷபம். இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு ராகு கேது பயிற்சியானது, ராகு கடந்த ஆண்டு ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகுவும் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேதுவும் இருந்து பலன் தரக்கூடிய காலமாக இருந்தது கடந்த 1.5 ஆண்டுகள். அதுல இந்த டிசம்பர் மாசம் பயிற்சியானது ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பயிற்சி ஆகிறாரு. 10ல இருந்து 9க்கு வர்றாரு. ஏன்னா ராகு கேதுக்கள் எப்பவுமே பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகங்கள். அப்ப 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்திற்கு மகரத்திற்கு ராகு வர்றார். பொதுவா மகரத்திற்கு ராகு வரும் காலம், மகரத்தில் ராகு நின்ற அமைப்பு நல்ல ஒரு அமைப்பு தான். ஆனால் அதே சமயம் பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல ராகு வரும்போது அந்த நின்ற பாவத்துடைய தன்மையை ராகு 9ஆம் இடத்துடைய தன்மைகளை நிறைய பாதிப்புக்கு உள்ளாக்குவாருங்க. இதை அனுபவத்துல நம்ம பாக்குறோம். ஏன்னா 9ஆம் இடத்துடைய தன்மைகளை கூட்டவோ குறைக்கவோ ராகு கண்டிப்பா செய்வார். ஒரு சிலருக்கு அது நல்ல பலன்களாக மாறுது, ஒரு சிலருக்கு அதுவே கெட்ட பலன்களாக மாறுது. எதனால அப்படின்னா அவரவர் சுய ஜாதகத்தின் அடிப்படையில இந்த பலன்கள் நன்மையா தீமையாங்கிறத அந்த ஜாதகத்தை வச்சுதான் நாம தீர்மானிக்கணும். ஏன்னா நடக்கக்கூடிய தசா புத்திகளின் அடிப்படையிலையும் ராகு அங்கு வர்ற இடத்துல எந்த கிரகம் இருக்கு, மகரத்துல எந்த கிரகம் இருக்கு பிறக்கிறப்ப அப்படிங்கிற அடிப்படையிலும் அந்த பலன்கள் கண்டிப்பாக மாறிடும். ஒரே மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இது பொது பலன்களாக தான் நம்ம சொல்றோம். ஏன்னா சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் இது துல்லியமான பலன்களாக வரும். அப்போ 9ஆம் இடத்துக்கு ராகு வர்றாருன்னா கேது 3ஆம் இடத்துக்கு போறார். ரிஷபத்துக்கு 3ஆம் இடம், கடகத்துக்கு கேது போறார் 3ஆம் இடம். எப்பவுமே கேது 3ஆம் இடத்துல போய் மறைகிறது ஒரு வெற்றியை தரக்கூடிய அமைப்பு தான். இடமாற்றம், தொழில் மாற்றம், இது சார்ந்த விஷயங்களை கேது நன்மையாக செய்வார். அப்படின்னா எந்தெந்த மாதிரி பலன்களை ராகு கேதுகள் செய்வாங்க அப்படின்னா, தொழில ஒரு நல்ல முன்னேற்றம், பாக்கியத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். பொதுவா ராகு கேது பயிற்சிகள்ல என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்ததுல ராகு எந்த பாவத்துக்கு வராரோ அந்த பாவத்துடைய தன்மையை இதுவரைக்கும் சிறப்பா இருந்தவங்களுக்கு அப்படியே மாத்திடுறாரு. இதுவரைக்கும் கஷ்டத்துல இருந்தவங்களுக்கு, பிரச்சனையில் இருந்தவங்களுக்கு அப்படியே நல்ல பலன்களாக மாத்திருது. இது ராகு கேது பயிற்சியில நான் அனுபவத்தில் பார்த்த உண்மை. அப்ப உங்களுடைய பாக்கியம், வெற்றி, உயர்வு, 9ஆம் இடத்துடைய தன்மைகள், வெளிநாடு போகக்கூடியது, வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள், கல்விக்காக வெளிநாடு, உத்தியோகத்துக்காக வெளிநாடு, இது மாதிரி அமைப்புகள் எல்லாம் எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு ரிஷபத்திற்கு நல்ல ஒரு பயிற்சியாக இது அமையும். வெளிநாடு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதற்கான முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியை தரும். ஒருவேளை நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க, வெளிநாட்டுல படிச்சுட்டு இருக்கீங்க, வெளிநாட்டுல உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா திரும்பி வரக்கூடிய காலமாக இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு ராகு கேது பயிற்சியானது உங்களை திரும்ப வரக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். ஏதாவது தொடர முடியாத சிக்கல்களை அங்க ஏற்படுத்தும். இருந்த வேலை போயிடுச்சு, அதனால திரும்ப வரக்கூடிய நிலை ஏற்படும். சோ இந்த மாதிரி நன்மையும் தீமையும் மாறி செய்யக்கூடிய அமைப்பு ராகு 9ல் நிற்கும் போது இது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காலகட்டம். எப்பவுமே பாக்கியஸ்தானத்துக்கு ராகு வர்றாருன்னா நிறைய பாக்கியங்கள் நிறைய பேருக்கு கிடைச்சிருது, நிறைய பேருக்கு பாக்கியங்கள் கிடைக்காம பிரச்சனையா மாற்றுறாங்க. ஆனா ஒரு முக்கியமான காலகட்டம் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 1.5 ஆண்டு கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள். ஏன்னா அதுல கவனமா போயிட்டா
பெரிய பாதிப்புகள் இருந்து தப்பிக்கலாம், பெரிய பிரச்சனைகள் இருந்து தப்பிக்கலாம். புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலங்கள். இந்த பயிற்சியானது நிறைய பேருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருது. புதிய முயற்சிகள் வெற்றியை தரப்போகுது. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு கேது வருது. பாவிகள் மறையும் போது யோகத்தை செய்வார்கள் என்பது புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே மாதிரி பண வரவு அதிகமாகக்கூடிய காலமாக இருக்கும். ஏன்னா பணவருடைய தன்மைகள் இந்த 1.5 வருஷம் உங்களுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் ஃப்ளோ நிறைய வரக்கூடிய காலமாக இருக்கும். சொத்து சேர்க்கை ஒரு சிலருக்கு, ஏன்னா 9ஆம் இடத்துக்கு வர்றதுனால இந்த பாகியத்துணை தன்மைகள் சொத்து சேர்க்கைகளாக மாறக்கூடிய நிலையை இந்த ராகுகேது பயிற்சிகள் ரிஷபத்திற்கு செய்ய போகுது. அதே மாதிரி தொழில் மாற்றங்கள் நிறைய பேருக்கு நடக்கும். இப்ப ஒரு தொழில் இருக்க இன்னொரு புதிய தொழில் செய்யலாமா அப்படிங்கிற அந்த மாற்றத்தை தரக்கூடிய காலமாக இருக்கும். ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேற வேலை தேடி மாறக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும். அதெல்லாம் சிறப்பான ஒரு மாற்றங்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ரிஷபத்துக்கு ராகுகேதுக்கள் ஏற்படுத்துவார்கள். வியாபாரம் செய்யறவங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஒரு 1.5 வருஷத்துக்கு நல்ல ஒரு சிறப்பு. உங்க சுய ஜாதகத்துல நல்ல தசாபதியில் இருந்தா மிகப்பெரிய அது ஒரு பலம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வெளிநாடு வாய்ப்புகள் நிறைய கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு வெளிநாடு எதிர்பார்த்தவங்களுக்கு எல்லாம் இந்த பயிற்சியானது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலங்கள். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு கேதுவும் 9 ராகு வருது. அப்ப தூரதேச பயணங்கள், வெளி மாநிலம் போறது, வெளிநாடு போறது, அதிக பயணங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்கும். குடும்ப முன்னேற்றங்கள் சிறப்பா அமையக்கூடிய ஆண்டாக இருக்கும். குடும்பத்தினுடைய முன்னேற்றங்கள் இந்த 1.5 வருஷம் உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். திருமண வாய்ப்பு எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆண்டு. 2027 திருமண தடை விலகி ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் திருமணம் கை கூடக்கூடிய காலங்களாக இருக்கும். வாழ்த்துக்கள். கணவன் மனைவி ஒற்றுமை, ஏற்கனவே திருமணம் செய்தவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். அதே மாதிரி உறவுகள்ல நிறைய பகை தீர்ந்து உறவுகள் எல்லாம் மீண்டும் சேரக்கூடிய காலமாக இருக்கும். புதிய உறவுகள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். மனக்குழப்பங்கள் குறைஞ்சு வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் வரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு முக்கியமான காரியங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த 1.5 வருஷம் ரிஷபராசி அன்பர்களுக்கு. அதே மாதிரி தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் செயல் வடிவம் பெற்று அதுக்கான ஒரு உத்தியோகம் கிடைக்கும். அதெல்லாம் ஒரு முடிவுக்குள் வரும். ஏன்னா ஒரு இதுவரைக்கும் விடை தெரியாம தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு தடை நீங்கி ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஆண்டாக இருக்கும். சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும். கடன் பிரச்சனையால அவதிப்பட்டவங்களுக்கெல்லாம் கடன் மெல்ல மெல்ல தீர்ந்து ஒரு வருமானம் அதிகரித்து பொருளாதார முன்னேற்றம் அடையக்கூடிய ஆண்டாகவும் கடன்கள் இருந்து விடுதலை பெறக்கூடிய ஆண்டாகவும் இந்த ரிஷபராசி அன்புகளுக்கு இருக்க போது இந்த ராகுகேது பயிற்சி. சேமிப்புகள் அதிகமாகக்கூடிய காலமாக இருக்கும். முதலீடுகள் அதிகமாகக்கூடிய காலமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து செய்யுங்க. அதே மாதிரி வங்கிகள்ல சேமிப்பு செய்யறதெல்லாம் நல்ல வங்கிகள் பார்த்து நல்ல ஒரு சேமிப்பு வளரக்கூடிய காலமாக இருக்கும். அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும் கட்டாயம். ஏன்னா ஒரு எடுத்த கவித்தான ஒரு முடிவை எடுத்துறாதீங்க. ஏன்னா ராகுகேதுக்கள் நல்லது செய்யற மாதிரி தீமையை செஞ்சுட்டு போயிடுவாங்க. முடிவுகள் சிறப்பா பொறுமையா நிதானமா எடுத்து அதை சிறப்பா செயல்படுத்துங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி உடல் நலத்தில் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா கேது கடகத்துக்கு வராது, சந்திரன் வீட்டுக்கு வராது. அப்ப ஆரோக்கியத்துல ஒரு கவனமாக செயல்பட வேண்டிய காலங்கள். தாயாருக்கு சந்திரனுடைய காரகத்துவங்கள் கெடுறதுனால தாயாருக்கு கொஞ்சம் ஹெல்த் தொந்தரவு எல்லாம் வரக்கூடிய காலமா இருக்கும். ஏன்னா கடகத்தில் கேது வரும்போது அது கிரகணத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும். அதுல உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இப்ப ராகுகேது பயிற்சிகள்ல நாம இந்த ஒரு விஷயத்த மட்டும் நிக்கிற இடத்த மட்டும் பார்க்க கூடாது. ராகு நின்ற இடத்துல இருந்து 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த பாவங்களை ராகு இயக்கி வைப்பார். அப்ப அதனுடைய பாவ தன்மைகளும் அங்க இருக்கிற காரகத்துவங்களையும் கூட்டவோ குறைக்கவோ செய்யும். இப்ப மகரத்துக்கு ராகு வராரு அப்படின்னா 3ஆம் இடத்தை இயக்குவார். 3ஆம் இடம் மீனம். அப்ப மீனத்தை இயக்குறாருன்னா மீனம் ரிஷபத்துக்கு 11ஆவது பாவம். அப்ப 11ஆம் இடத்துல ராகு இயக்குறாருன்னா நிறைய பேருக்கு நல்ல லாபம் வெற்றி உயர்வுகள் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு லாபம் உயர்வு வெற்றி அப்படியே கீழே விழுக போகுது, சரிய போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் ராகுகேதுக்கள் நன்மையும் செய்வாங்க தீமையும் செய்வாங்க. உங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையில பிறந்த காலத்தில் ராகு நின்ற இடத்தை பொறுத்து இதெல்லாம் மாறும். கவனமா பாத்துக்கங்க. அதே மாதிரி ராகு தான் நின்ற இடத்துல இருந்து 5ஆவது பார்வையாக ரிஷபத்தையே பாக்குறாரு. மகரத்திலிருந்து, அதாவது உங்க ராசியவே பாக்குறாரு. அப்படின்னா அந்த ராசியை ராகு பாக்குறதுனால உங்களுக்கு வீண் பழி, அலைச்சல், ஆரோக்கிய பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். இந்த மாதிரி சில பிரச்சனைகளை ராகு உங்க ராசியை பாக்குறதுனால உங்களுக்கு ஏற்படுத்துவாரு. அதுல சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலமா இருக்கும், கிடக்கூடிய காலமா இருக்கும். கவனம் தேவை. அதே மாதிரி 7ஆவது பார்வையாக கடகத்தை ராகு பார்ப்பாரு. உங்களுக்கு அது 3ஆவது இடம்.
அப்ப 3ஆம் இடத்தை ராகு இயக்குறதுனால இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், சிறு தூர பயணங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலமா இருக்கும். சகோதர வழியில, குறிப்பா இளைய சகோதர வழியில பகைகள் உருவாகக்கூடிய காலமா இருக்கும். கவனங்கள் தேவை. அடுத்து 9வது பார்வையாக 9வது பாவத்தை ராகு இயக்கக்கூடிய தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டா கன்னியை ராகு இயக்குவார். கன்னி உங்களுக்கு 5ஆம் இடம். அப்ப 5ஆம் இடத்தை ராகு இயக்குறாருன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிற இடம். அப்ப உங்க புத்திர ஸ்தானம் அப்படிங்கிற இடம் உங்க பிள்ளைகள் வழியில சில நன்மைகள் உங்களுக்கு வரக்கூடிய காலமா இருக்கும். திருமண தடை உள்ள குழந்தைகளுக்கு உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் கை கொடுக்கக்கூடிய காலமா இருக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்துகள் இருக்கிற பிரச்சனைகள் தீரக்கூடிய காலமா இருக்கும். இல்லாட்டி சொத்துக்கள்ல பிரச்சனை ஏற்படக்கூடிய காலமா இருக்கும். இதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையில மாறவோ நிகழவோ செய்யும். கவனமாக இந்த விஷயத்தை கையாளுங்க. அடுத்து ராகு 11ஆம் பாவத்தை இயக்குவார். 11ஆம் பாவம் என்பது விருச்சிகத்தம். அதாவது ராகு நின்ற இடத்துல இருந்து விருச்சிகம் 11ஆவது பாவம் வரும். உங்களுக்கு அது 7வது பாவம். அதனால உங்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் தடையெல்லாம் விலகி திருமணம் நடக்க போகுதுங்க. ராகு இயக்குற பாவத்தை நன்மையை நிறைய கொடுத்து போவார். அதுல ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திக்க வைப்பார். ஏற்கனவே திருமணம் நடந்திருக்கவங்களுக்கு வாழ்க்கையில கசப்புகள், பிரிவுகள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் சில பிரச்சனைகள் வரக்கூடிய காலமாக இருக்கும். அதே மாதிரி வாடிக்கையாளர் கொஞ்சம் குறையவோ கூடவோ செய்யக்கூடிய காலமாக இருக்கும். இதெல்லாம் 11ஆம் பாவத்தை ராகு இயக்குறதுனால உங்களுக்கு அது 7ஆம் பாவங்கிறனால இந்த விஷயத்திலையும் நீங்க கவனமா இருக்கணும். சோ இந்த மாதிரி ராகு தான் பார்க்கக்கூடிய பாவங்களையும் இயக்குவார். ராகுக்கு பார்வை 3-11 தான் சொல்லியிருக்காங்கன்னாலும் கூட திரிகோணத்தையும் ராகு இயக்குறாரு. அனுபவத்துல பாக்குறோம். அதே மாதிரி ராகு வரக்கூடிய இடத்துல ஏதாவது கிரகங்கள் உங்க ஜாதகத்துல இருந்தா அந்த கிரகத்துடைய காரகத்துவத்தை கண்டிப்பாக ராகு பாதிப்பார். இப்ப உதாரணத்துக்கு மகரத்துல சனி இருக்கிற மாதிரி உங்களுக்கு பிறந்த கால அமைப்பு இருக்கு அப்படின்னா ராகு அங்க வரப்போறாரு அப்படின்னா அந்த ராகு சனி மேல பயணிக்கும் காலம் சனியுடைய காரகத்துவங்கள் கடுமையாக பாதிக்கப்படும். வருமான தடை, தொழில் தடை, பங்காளி சண்டை, பிரச்சனைகள், கடன் அதிகமாகிறது, வாழ்க்கையில நிம்மதி இழக்கிறது, இதெல்லாம் சனி மேல ராகு போகும்போது அனுபவத்துல பாக்குறோம். அதே மாதிரி கேது வரக்கூடிய இடத்துல ஏதாவது கிரகம் இருக்கு, கடகத்துல ஏதாவது கிரகம் இருந்து உங்களுக்கு அமைப்பு இருக்குன்னா அந்த கேது அந்த காரகத்துவத்தை கடுமையாக பாதிப்பார். இப்ப கேது அங்க சனி இருக்காரு அப்படின்னா கடகத்தில் சனி இருக்காருன்னா கேது மேல் சனி போகும்போது இது மாதிரி தொழில் தடை, வருமான தடை, சனியின் காரகத்துவங்கள் எல்லாமே ஆயுள் ஆரோக்கியம் எல்லாம் பாதிக்கக்கூடிய காலமா இருக்கும். கவனம் தேவை. எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தினுடைய தன்மைகளை அந்த காரகத்துவத்தை கண்டிப்பா ராகுகேதுகள் பாதிப்பாங்க. அந்த கிரகத்தின் மேல் பயணிக்கும் போது அந்த தன்மை பாதிப்புகள் ஏற்பட செய்யும். உங்களுக்கு சுய ஜாதகத்துல எந்த கிரகம் இருக்குன்னு நீங்க பாத்துக்கோங்க. கிரகம் இல்லைன்னா பிரச்சனையே இல்லை, பெரிய பாதிப்புகள் வராது. இந்த மாதிரி ராகு தான் பார்த்து இயக்கக்கூடிய பாவங்களையும் பார்க்கணும். ராகு வர இடத்துல நிக்கிற கிரகங்களையும் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துதான் பலன்களை முழுமையாக தீர்மானிக்கணும். அதோட உங்க சுய ஜாதகத்துடைய தசா புத்திகள் அடிப்படையில் இந்த பலன்கள், கோச்சார பலன்கள் கிடைக்கும். அதையும் நீங்க பார்க்கணும். சோ இந்த மாதிரி ரிஷபராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 1.5 வருடம் இந்த மாதிரி பலன்கள் எல்லாம் கூடவோ குறையவோ மாறவோ செய்யக்கூடிய காலம்ங்கிறனால வழிபாடுகளை நிறைய செய்யுங்க. ஆன்மீக பரிகாரங்கள் நிறைய செய்யுங்க. ராகு ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. நாகதோஷ பரிகாரங்கள் செய்யுங்க. ராகு ஸ்தலங்கள்னு சொல்லக்கூடிய காளகஸ்தி, திருநாகேஸ்வரம், திருப்பாம்பரம், கீழ்பெரும்பள்ளம் இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் போய் சர்ப்பசாந்தி பூஜைகள் செய்து உளுந்து கொள்ளு தானங்கள் நிறைய கொடுங்க. இது மாதிரி துர்க்கை, காளி இந்த மாதிரி ஆக்ரோஷ தெய்வங்கள் வழிபாடுகள் கூட வச்சுக்கோங்க. இந்த 1.5 ஆண்டுகள் உங்களுக்கு சிறப்பான பலன்களை அது கொடுக்க வைக்கும். அப்ப உங்களுக்கு கெடுதல் இருந்தாலும் கூட அது குறைஞ்சு நன்மைகளை அதிகப்படுத்தும். எனவே ஆன்மீக வழிபாடுகள், இறை பரிகாரங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலம் செய்யும் என்று சொல்லி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 1.5 ஆண்டு பலன்கள் ராகுகேது பயிற்சிகள் நல்ல சிறப்பான பலன்களாக அமைய நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம். Thanks for watching. Like, share, comment and subscribe.